வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆப்ப சோடா, தேங்காய் துருவல், ஈஸ்ட் இது எதுவுமே யூஸ் பண்ணாம நல்ல சாஃப்டான பர்ஃபெக்டான ஆப்பம் எப்படி செய்யறதுந்தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நடுவில் ரொம்ப சாஃப்டாகவும் ஓரங்களில் மொறுமொறுப்பாகவும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஆப்பம் ஈஸியாக நம்ம வீட்லேயும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, ஒரு கப் இட்லி புழுங்கல் அரிசி, 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் செய்துக்கலாங்க. நம்ம வெந்தயம் சேர்த்து செய்யும் போது ஆப்பத்துக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்குங்க. அதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்து 4 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்திருந்த அரிசி, உளுந்து, வெந்தயம் இது எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம கிரைண்டரில் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட சாதம் மீதி இல்லை அப்படின்னாக்கா ஊற வச்ச அவல் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் சாதம் அவல் ரெண்டுமே சேர்க்க வேண்டான்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம மாவு அரைச்சதுக்கு அப்புறமா அதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கஞ்சி மாதிரி காய்ச்சி சூடாறுனதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு மாவில் சேர்த்து கலந்து வச்சிட்டோம்னா சரியா இருக்குங்க. அதாவது இதோட ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி, 1 கப் அளவுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்ச்சுங்க. ஒன்று சாதம் இல்லை அவல், அப்படி இல்லைன்னா கஞ்சி, ஏதாவது ஒரு ஃபார்மில் 1 கப் அளவுக்கு ஸ்டார்ச் நம்ம சேர்க்கணும். ஸ்டார்ச் சேர்த்து செய்யும் போது தான் நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆகுங்க. ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இது சேர்க்குறோம். இப்போ நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை முதல்ல சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நம்ம முதல்ல சாதம் அல்லது அவல் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. அப்புறமா தான் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி, உளுந்தெல்லாம் சேர்த்து அரைக்கணும். ஒருவேளை முதல்ல அரிசி சேர்த்துட்டு அப்புறமா நம்ம சாதம் சேர்த்துட்டோம் அப்படின்னா சாதம் சரியாக அரைப்படாமல் அங்கங்கே அப்படியே இருக்குங்க. அதுக்காக தான் முதல்ல நம்ம சாதத்தை சேர்த்து அரைச்சிக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்துன சாதம் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி, உளுந்து, வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்க, குருணைகள் எதுவுமே இல்லாமல் மாவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துருச்சுங்க. நம்ம பொதுவாக இட்லி, தோசை மாவு அரைக்கும் போது லேசான குருணைகளாக இருக்க மாதிரி அரைச்சி எடுப்போம் இல்லைங்களா? ஆனால் ஆப்பத்துக்கு அந்த மாதிரி குருணைகள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைகிற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கணுங்க. அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்மளுடைய ஆப்ப மாவு தயாராகிருச்சுங்க. இதை மூடி வச்சு 10 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுடலாங்க. இப்போ 10 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய ஆப்ப மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த மாவுலேருந்து தேவையான அளவு மாத்திரம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க. இப்போ நான் ஆப்பம் செய்யறதுக்கு தேவையான அளவு மட்டும் மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேங்க. ஆப்ப மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. அதே சமயம் தோசை மாவு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ஆப்பக்கல் நல்லா சூடாகி ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க ஆப்பம் மாவை இதில் சேர்த்து ஆப்பம் செய்திடலாங்க. நீங்கள் நான்ஸ்டிக் ஆப்பக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி காஸ்டியன் ஆப்பக்கல் யூஸ் பண்ணி ஆப்பம் செய்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க.
இப்போ நம்ம மூடி வச்சு ஆப்பம் வேக வைக்கும் போது 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆப்பம் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்க, நம்மளுடைய ஆப்பம் ரொம்ப பர்ஃபெக்டாக தயாராகிருச்சுங்க. நம்ம மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து அரைச்சதுனால ஆப்பத்துக்கு நேச்சுரலாகவே ஒரு லேசான கோல்டன் ப்ரௌன் கலரும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் வந்திருக்குங்க. இந்த கலர் அண்ட் ஃப்ளேவர் வர்றதுக்காக ஆப்ப மாவில் தேங்காய் பால், வெள்ளை சர்க்கரை இதெல்லாம் கூட சேர்த்து செய்வாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலைங்க. ஆப்ப சோடா சேர்க்காமே ஆப்பம் ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆனாலுமே இதே சாஃப்ட்னஸோடு ரொம்பவே நல்லா இருக்குங்க. தேங்காயை நம்ம முடிஞ்ச வரைக்கும் குக் பண்ணாமல் பச்சையாக சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லதுங்க. அதனால தான் நம்ம மாவு அரைக்கும் போது தேங்காய் துருவல் எதுவுமே சேர்க்கலை. வெல்லம், ஏலக்காய் சேர்த்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால், கடலைக்கறி, மஷ்ரூம் கிரேவி இந்த மாதிரி எந்த சைட் டிஷ்ஷோட வேணாலும் இந்த ஆப்பத்தை நீங்கள் சர்வ் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்கள். சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.